யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த மாதத்திலே முதல் வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு இருந்து பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்னைக்கு நானும் என்னுடைய மகளும் உங்கள் மத்தியிலே பாடலை பாடுவதற்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்து நிற்கிறோம். எங்களோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் தெரிந்த பாடலாக தான் இருக்கும். எங்களோடு சேர்ந்தவங்க நீங்க இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், தூதர்களோடு உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதி, வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், நான் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. தானியேல் 3:17 இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை, இந்த சிலைகளை நீங்கள் வணங்காவிட்டால் உங்களை நாங்கள் தீச்சூளையிலே போடுவோம் என்று சொன்னதற்கு இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இதுதான். வாசிங்களா, பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கதான் ஆராதனை தொடங்கிட்டு நடந்தது என்ன? உங்க எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். தீச்சுளை 7 மடங்காக உயர்த்தப்பட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உள்ளே போடப்பட்டார்கள். ஆனால் நடந்தது, ஆண்டவர் 4வது மனிதனாக அவர்களோடு உலாவி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த ராஜா சொன்னார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. ஆமென்.
ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வீட்டிலே உலாவுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னும் ஒரு விஷயம், இந்த 2 சரணத்தை நாம பாடுவோமா? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு கரங்களை உற்சாகமா தட்டி பணிந்து குனிந்து ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலிகளை காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன் நான். கரங்களை தட்டி உற்சாகமாக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த கவலை கஷ்டங்கள் எதுவாய் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆண்டவர் ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க. அடிக்கடி நான் உங்களிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, என்னைக்கெல்லாம் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கமோ, எப்பெல்லாம் மன துக்கத்தோடு இருக்கமோ, ஒரு நாள் நான் அதை பத்தி தயங்கினதே கிடையாது. என் கிட்டார் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரை துதித்து நல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடும் பொழுது ஆண்டவர் மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருவார். ஆமென். செய்து பாருங்க, நிச்சயம் சமாதானம் உங்களை சேரும். ஆமென். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமைக்கே ஆராதனை. நீர் தந்த ரட்சிப்பு உமைக்கே ஆராதனை. நீர் தரும் இன்பம் உமைக்கே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை சுகமாய் காத்து வழி நடத்தினார். 6 மாதமும் இப்பொழுது நம்ம 7வது மாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் உண்ண உணவு உடை இருப்பிடம் இல்லாததை குறித்து கவலைப்படாதபடி இருக்கிறதை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிரதர் என்கிட்ட பேசும்போது இப்படிதான் சொன்னார், பிரதர் எனக்கு அது இல்லை இது இல்லை, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்க உயிரோடு இருக்கீங்களா, அதற்காக ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளை கொடுத்திருக்கார், நன்றி சொல்லுங்க. நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் உடல் உறுப்புகள் குறை உள்ளவர்களாய் அவர்களும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க. ஆனா முன்னே ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார்களா, நன்றி சொல்லு. டெய்லி யார்கிட்ட சாப்பாடு கையேந்திலேயே, டெய்லி உனக்கு ஆண்டவர் உணவு தருகிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து நன்றி சொல்லுங்க. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை சேர்த்து உமக்கு தான். ஆமென். ஆராதனை 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 உமக்கு தான். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை 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 உமக்கு தானே. நீர் தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மகிமை நிறைந்தவரே,
மாட்சிமையுடையவரே. ஆமென். கரங்களை தட்டி மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆமென். ஆராதனை 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 உமக்குத்தானே. நீர் தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. தரும் நிரந்தரம் நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. ஆமென். ஆராதனை 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 உமக்கு தாமே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு தெருவில் ஒரு காரியத்தை பார்க்க நேர்ந்தது. கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை அதிலிருந்து உணர்த்தினார். ஒரு கைகள் கால்கள் இல்லாதபடி ஒரு உடலிலே ஒரு குறை உள்ள ஒரு மனிதன் அந்த ரோட்டு ஓரமாக நின்று கொண்டு இயேசுவை பற்றி பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி அநேகருக்கு டிராக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் நடக்க முடியாது. பாருங்களேன், யாராவது ஒருத்தர் துணை வேண்டும், அவருக்கு நடக்க முடியாது. ஆனாலும் என் தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க. எனக்கு அன்பு தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதே நன்மைதான். ஆமென். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய சுத்த கிருபை. எனவே இருக்கிற இடத்துல நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. இந்த வேளையில நான் ஆராதிக்கும் பொழுது என் மனதிலே இருக்கிற பாரங்கள் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இப்பொழுது ஆராதிக்கும் பொழுது எனக்கு எரிகோ போன்ற தடையாக இருக்கிற என்னுடைய குடும்பத்திலே தடைகள் காணப்படுகிறதப்பா. இந்த தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இப்பொழுது ஆராதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்பொழுது உம்மை ஆராதிக்கும் பொழுது என்னுடைய பொருளாதாரம் சீரடையட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரை, இப்பொழுது நான் உம்மை ஆராதிக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற மறைமுக பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரை, இப்பொழுது நான் ஆராதிக்கும் பொழுது என் குடும்பம் இந்த சமுதாயத்திலே செழித்து வர வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரை, இப்பொழுது நான் ஆராதிக்கும் பொழுது நான் எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறேனோ அந்த இடத்துல நான் தலை நிமிர்ந்து நின்று உம்மை பற்றி நான் ஆராதிக்க சொல்வதற்கு எனக்கு கிருபை செய்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள், அந்த ஒரு சரணத்தை பற்றி நம்ம பாட போறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடு. கரங்களை தட்டி இயேசுவே உம் அன்பை பாடி முதன்மை நான் பாடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவே. உம் அன்பை பாடி கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆமென். ஆராதனை உமக்கு தானே ஜீசஸ். ஆராதனை 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 உமக்கு தானே. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை அவருக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். பாவியாக நான் இருக்கும் பொழுது என்னை நீர் தேடி வந்தீரே ஆண்டவரே. உன் பிள்ளையாய் மாற்றினீரே, என்னையும் மாற்றினீரே, என்னையும் அழைத்தீரே ஆண்டவரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே, என்னை முன்குறித்தீரே. பாவியாக இருந்த என்னை நீர் அழைத்தீரே ஆண்டவரே.
உங்கள் முன்பாக நிற்கிற நானெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பை. ஆமென். ஒன்றுக்கும் உதவாத, போய் மாடுமைன்னு சொல்லுவாங்க, நீலாம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, போய் செத்து இருக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட என்னை தான் ஆண்டவர் தேடி வந்தார். ஆமென். இதே போல சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டு, குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு, இவன் ஒன்னத்துக்கும் பிரோச்சனை இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை உங்க மத்தியில் நான் சொல்றேன். நான் ஒரு ஹோம்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஹோம் ஒரு ஹேண்டிகேப்ட் ஹோம். அந்த ஹோம்ல 100 மாணவர்களுக்கு மேலாக இருந்தார்கள். அதில் ஒரு மாணவன் உண்டு. அநேக மாணவர்கள். அதில் குறிப்பிட்ட இந்த மாணவன் கை ஒரு சைடு ஃபுல்லா கை விளங்காதபடி அது ஒர்க் பண்ணவே செய்யாது. மிகவும் ஏழ்மையான, வாய் பேச முடியாத ஒரு பேதமையான ஒரு தம்பி. அந்த தம்பி எல்லோருக்கும் அவன் மேல ஒரு பரிதாபம் உண்டு. அவங்க அப்பாவுக்கு அநேக பிள்ளைகள், அதுல இவனும் ஒரு ஆளு. பரிதாபமா உட்கார்ந்துருப்பான், எலும்பும் தோளுமா இருப்பான். பார்த்துக்கிடுங்களேன் அந்த தம்பி. அவனை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். நாட்கள் கடந்தது. அந்த ஹோம்ல அவன் படிக்கலானான். அவன் முடிந்த அளவு படிப்பான். ஒரு ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட் அவன் படிப்பான். வருடங்கள் கடந்துச்சு. நானும் திருமணம் வெளியே வந்து விட்டேன். ஒரு நாள் திடீரென்று எனக்கு அவன் போன் பண்ணான். அண்ணே, என் பெயரை சொல்லி நான் உங்களை பார்க்க வர வேண்டும் என்று சொல்லி. தம்பி வா என்று சொன்னேன். வந்தான். அவன் சொன்னான், அண்ணே என்னை ஞாபகம் இருக்கிறதா உங்க ஸ்டூடெண்ட் சொன்னான். நல்ல ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு. சரி அண்ணே, நீங்க ஊழியம் செய்றீங்க நான் கேள்விப்பட்டேன். நீங்க என்னோட ஊழியத்துக்கு வர வேண்டும். ஒரு சர்ச்சுக்கு நீங்க பேச வரணும்னா. நான் சொன்ன, நீ என்ன பண்ற அப்படின்னு. அவன் சொன்னான், அண்ணே நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவன் அநேக இடங்களுக்கு என்னை ஊழியத்துக்கு அழைத்து அவன் என்னை பயன்படுத்தி வருகிறான். பேதமையான ஒரு மனிதன். அவன் இன்னைக்கு சமுதாயத்தில் நின்று, ஆலயத்திலே பலிபீடத்தில் நின்று ஆண்டவரை குறித்து அவன் சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. பேதைகளை ஞானியாக்கிற தேவன் பாவியான என்னையும் உங்களையும் இன்னைக்கு அவர் எடுத்து வழி நடத்த அவர் நல்லவர். நீ நல்லவர். பாவியான என்னையுமே உம் பிள்ளையாய் மாற்றி. எங்களோடு சேர்ந்து பாடுவீங்களா? பாவியான என்னையுமே உம் பிள்ளையாய் மாற்றி. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே நீ நல்லவர். போல் ஒரு தேவன், உம்மை போல தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டீர். ஆமென். என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டீர். மறுரூபமாக்கி விடும். ஆமென். மறுரூபமாக்கி விடும். உந்தன் மகிமையால் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கி விடும். என்னை மறுரூபமாக்கி விடும். உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற
கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். அருமையான ஆராதனை பாடல்கள். இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த மாதத்திலே சங்கீதம் 30:11 இவ்வாறாக சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்தமாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். அதை வாசிக்க கேட்போமா? வாசிங்க மாற. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை ஆக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர் நம் ஆண்டவர். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக ரெட்டு உடுத்தி. இந்த ரெட்டு என்றால் என்னவென்றால் துக்கமாய் இருக்கிறவர்கள் உடுத்துகின்ற ஒரு உடுப்பு. நம்மளுடைய ஊரிலே இந்த மரண வீட்டுக்கு செல்லும் பொழுது கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போவாங்க. அதே போல அந்த நாட்களிலே அந்த மக்கள் ரெட்டு உடுத்தி, நினிவே பட்டணத்திலே ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறார் என்று சொன்ன உடனே ராஜா முதல் வேலைக்காரர்கள் வரை ரெட்டு உடுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களாம். இந்த ரெட்டு என்பது தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு போடுகின்ற ஒரு ஆடை. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள் நம்ம துக்க முகத்தோட காணப்படுகிறோம், புலம்புகிற உள்ளத்தோடு இருக்கிறோம். எதை குறித்தால் நமக்கு ஒரு புலம்பல் வந்து கொண்டே இருக்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இரட்டை அவர் கலைந்து போட விரும்புகிறார். ஆமென். மகிமையினால் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே குறிக்கப்பட்ட இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய இரட்டையை நீ களைத்து போடுங்கப்பா, என்னுடைய இரட்டை கத்தாவை நான் களைந்து போட வேண்டும், என்னை மகிமையினால் நிரப்புன்னு சொல்லுங்க, என்னுடைய புலம்பலை நீங்க ஆனந்த களிப்பை மாற பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற புலம்பலை மாற பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களே கண்களை மூடி நாம் ஒரு விசை நம்ம ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம். அவர் நம்மை மறக்காததே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. நீர்தான் ஆண்டவரே எங்க தஞ்சம், மறவாமல் நினைத்தீரையா. இருக்கிற இடங்களை முழங்கால் போட முடிந்தவர்கள் வீட்டில் இருந்தா முழங்கால் படி போட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதான் ஐயா, இதுவரை நடத்தினீரே, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதான் ஐயா. நன்றியோடு பாடுவீங்களா? இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய்
என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி இருக்கிற இடங்களே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களிலே பலவீன நேரங்களில் ஆமென் பலன் தந்தீரை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர். பலவீனத்திலே என் பலன் உன்னை தாங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தாங்க வல்லவராயிருக்கிறார். சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே 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 தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா ஏசையா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரே, மறவாமல் நினைத்தீரே, அவர் நம்மை மறக்காத தேவன். மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் என்னை மறவாமல் நினைத்தீரே, என்னை மறக்காமல் நினைச்சீங்க ஆண்டவரே. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி கரங்களை உயர்த்தி கோடி கோடி கண்ணீரோடு சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாதையெல்லாம் அந்தகாரம், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டு உண்டு பயமே இல்லையே. ஆமென். பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு பயமே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, கரங்களை அசைத்து ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புதம் கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு காற்றையும் கடலையும் அதட்டிய நம் தேவன் உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் இருப்பதால் எனக்கு ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உங்கள் வாழ்க்கையிலே பாதைகள் கரடு முரடாக இருந்தால்
நீங்கள் செய்கிற காரியங்களிலே எத்தனை தடைகள் இருந்தாலும், பார்வோனின் சேனைகள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும், கடல் மீது நடந்திட்ட அந்த பாதங்கள், காற்றையும் கடலையும் அதட்டிய அந்த வார்த்தைகள், இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே அது கிரியை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவர் முகங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஐயா, பார்வோன் சேனையை பார்த்து பயந்துராதீங்க. உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடையை குறித்து பயந்துராதீங்க. நீங்க அந்த தடையை பார்த்து சொல்லுங்க, உன்னோடு இருக்கிறதை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தடைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. பார்வோன் சேனைகளை பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர் சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டிலே காணப்படும் தடைகள் நீங்கும். ஐயா, தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில எந்த பர்சனல் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீ வெளியே வர முடியாம கஷ்டப்படுறியா, இன்னைக்கு ஆண்டவரை ஆராதித்து பார், உனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. குடும்பத்திலே சமாதானம் இல்லையா, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஆராதிச்சு பாருங்க. உங்க குடும்பத்திலே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிற ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே உலாவுகிற கர்த்தராய் இருப்பார். எதுவா இருந்தாலும் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்திலே ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். ஐயா, ஆராதனைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. 7 மடங்கு சூளைகள் வந்தாலும் ஆராதிக்கிற பிள்ளைகளை அந்த நெருப்பு தீண்டாதுங்க. அந்த நெருப்பு தீண்டாது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுக்கு சிங்கங்கள் சேதப்படுத்தாதியா. கர்த்தர் யோபுவின் வீட்டை வேலியடைத்து காத்தது போல உங்கள் குடும்பத்தை வேலியிட்டு காத்துக் கொள்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை எங்களோடு சேர்ந்து ஆராதனை என்னோடு சேர்ந்து ஆராதனை ஆமென். ஆராதனை இருக்கிற இடங்களே முழங்கால் படி போட்டு இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு உங்கள் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்க உள்ளத்தின் ஏக்கங்கள், உங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகள், யார்கிட்டமே கூற முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புவீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை காண்பீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, அப்பா, பிதாவே, அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் இயேசப்பா உங்க பாடல்கள் பாடி ஆராதிக்க நீ உதவி செஞ்சீங்களே. நீங்க மத்தியில இருந்தீங்களே இயேசப்பா. எங்களோட ஒவ்வொரு ஜபத்தையும், நாங்க பண்ண ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்தீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே, இந்த ஜெப நேரத்துல ஆண்டவரே, யார் யார் மனசுல என்னென்ன விஷயத்துக்காக இயேசப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல இயேசப்பா அவங்க ஜெபிச்சாங்களோ, கர்த்தர் நீர் அதை நிறைவேற்றி கொடுங்கப்பா. அப்பா, உலகத்துல இருக்க யாரையும் அவங்க நம்பாம உங்க சமூகத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நேரம் இந்த நிமிஷத்துல இங்க இல்லைனாலும் கர்த்தர் இயேசப்பா இவங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. நீரே உங்க குடும்பத்துக்கு தலைவரா இருந்து வழி நடத்துங்க இயேசப்பா. எந்த காற்றோ கடலோ எதுவுமே உங்களை சேதப்படுத்தாத படிக்க கர்த்தர் நீர் எல்லா தடைகளையும் முறித்து ஆண்டவரே நீங்க அவங்க கூட இருங்க ஆண்டவரே. உங்க தேவதூதர்களை உங்களுக்கு முன்னாடி நீர் அனுப்புங்க இயேசப்பா. கர்த்தர் நீரே எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெப வேலையை ஆசீர்வதிச்சு கொடுத்த கிருபைக்காண்டி கொடா கொடி ஸ்தோத்திரம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாக இந்த ஆராதனை வேளை உங்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும் நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 30:13, என் புலம்பலை ஆனந்தமாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே காணப்படும் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி 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 நீங்கள் ஜெபிங்க. சொல்லி சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். நிச்சயமா அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். அநேகங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வேணும்னா அந்த டிவியில காணுகின்ற நம்பருக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் கேருபின் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஆண்டவரை துதிக்க மறந்துடாதீங்க. நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
ஆமென். தொடர்புக்கு 9714943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.